தற்போது கிடைத்த அண்மை செய்தி, மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். மீனவர் பிரச்சனை தொடர்பாகவும் இந்த கடிதத்தில் பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. 25 மீனவர்கள் கைது செய்யப்பட்டது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். இதுகுறித்து நமது தலைமைச் செய்தியாளர் சிவா அவர்கள் இப்பொழுது இணைப்பில் இருக்கிறார். தமிழக மீனவர்கள் 25 பேர் கைது செய்யப்பட்டது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதம் பற்றிய தகவல்கள் ரிப்போர்ட் ப்ளீஸ். மோகன்ராஜ், இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய 25 மீனவர்களையும் அவருடைய மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தன்னுடைய கடிதம் மூலம் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண மத்திய அரசு வழிவகை செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். குறிப்பாக அவர் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருப்பது, நேற்றைய தினம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் போது அவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து சென்றிருக்கிறார்கள் என்றும் 25 மீனவர்களை அவர்கள் சிறைப்பிடித்து சென்றிருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்படக்கூடிய இந்த சம்பவம் என்பது தொடர்கதையாகி வருகிறது என்றும் கடந்த 2 வாரத்தில் மற்றும் இது போன்ற 3 நிகழ்வுகள் அரங்கேறி இருப்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக 1974ஆம் ஆண்டிலிருந்தே அப்போதைய மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான புரிந்துணர்வை தொடர்ந்து இந்த பிரச்சனை நிலவுவதாக அப்போதே மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கடந்த ஜூன் மாதம் அன்று முதலமைச்சருக்கு தெரிவித்த பதிலின் மூலமாக குறிப்பிட்டிருந்தார். திமுக தலைமையிலான மாநில அரசு கச்சத்தீவு ஒப்பந்தத்தை அப்போது முழுவீச்சில் எதிர்த்தது என்பதையும் தன்னுடைய எதிர்ப்பை தமிழ்நாடு சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் எதிரொலித்தது என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஒப்பந்தம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பு இது சம்பந்தமாக மாநில அரசுடன் முறையாக கலந்தாலோசிக்கவில்லை என்பது அனைவரும் அறிந்த ஒன்று என்று குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக முதலமைச்சர் இந்திய மீனவர்களுடைய உரிமைகளுக்கும் நலன்களுக்கும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வகையிலும் அவற்றை பறிக்கக்கூடிய வகையிலும் கச்சத்தீவை முழுமையாக இலங்கைக்கு விட்டுக் கொடுத்தது அப்போதைய மத்திய அரசுதான் என்று தன்னுடைய கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்து மத்திய அரசு மேற்கொண்ட அனைத்து நடவடிக்கைகளும் அரசியலமைப்பிற்கு முரணாக இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார் என்ற ஒரு விவரத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே தமிழ்நாட்டு மீனவர்களுடைய பாரம்பரிய உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய வகையில் மீனவர்களுக்கு தொடர்ந்து இடையூறு விளைவித்து வரக்கூடிய இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வுக்கான தேவையான ஒரு உறுதியான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். கடந்த 2 வாரங்களில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட தொடர்ந்து இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படக்கூடிய இந்த நிகழ்வு என்பது அரங்கேறியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவருடைய விலை மதிப்பற்ற படகுகளும் கோடிக்கணக்கில் செல்லக்கூடிய இந்த படகுகளும் அவர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள். மீனவர்களை விடுவித்தாலும் கூட படகுகள் திரும்ப தருவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து தமிழ்நாடு தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில தொடர்ந்து நேற்றைய தினம் 25 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இவர்களை விடுதலை செய்ய ஒட்டுமொத்தமாக இலங்கை வசம் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மீனவர்களை விடுதலை செய்ய மத்திய அரசு உடனடி நடவடிக்கையை எடுக்க வேண்டும், இந்த விவகாரத்தில் ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதே தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதியிருக்கக்கூடிய இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சிறப்பு அம்சமாக பார்க்கப்படுகின்றது. மோகன்ராஜ், நன்றி சிவா, உங்கள் தகவல்களுக்கு நன்றி. தமிழக மீனவர்களின் உரிமைகளை மீட்டெடுக்கவும், அது மட்டுமல்லாமல் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்கவும் தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியது தொடர்பான உங்கள் தகவல்களுக்கு நன்றி.